ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே தமிழை பொறுத்தவரைக்கும் ஒரு சேம் தான்ப்பா. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டாண்டர்ட் பசங்களும் தமிழில் எப்படி மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு சிம்பிள் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பாருங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 மார்க்காக இருக்கட்டும், 4 மார்க்காக இருக்கட்டும், 6 மார்க்காக இருக்கட்டும், நம்ம பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாமா, ஒரு மார்க் கூட விட முடியாது. சென்டைம் கூட நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அசால்ட் அடிக்கலாம். ஸோ அதனால் பசங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்க மார்க் அள்ளுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை டக்குன்னு ஆன் பண்ணுறேங்க, ஓகேங்களா? அப்படி நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், கைட்ஸ் வேணும் கீழே நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம். ஸோ பசங்களா இப்போ நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கான எல்லா மார்க்குமே நோட் பண்ணாங்க. ஒவ்வொரு பேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அழகாக நோட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பேஜில் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் பப்ளிக் அந்த ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் நான் பசங்களுக்கு இருக்கிற முக்கியமான டவுட்டு எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1 மார்க். ஸோ 10th 11th 12th 3 பசங்க தெளிவாக சொல்லிடுறேன். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான்ப்பா, உங்களுக்கு 1 மார்க் ஃபுல்லாக நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங்கில் எழுதிடலாம், தப்பே இல்லை. ஒருவேளை எனக்கு 1 மார்க் தெரியல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களை தயவு செஞ்சு தூக்கின்னு போய் லாஸ்ட்டில் எழுதிருங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம பசங்க எல்லாமே லைனாக எழுதிட்டு எல்லாமே தப்பு தப்பாக ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரில் இருக்கிற இம்ப்ரெஷன் போயிட்டு நீங்கள் 2 மார்க்கு இந்த 4 மார்க் கரெக்ஷன் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் நல்லாவே எழுதினாலும் அது கொஞ்சம் மார்க் கம்மியாக போட வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் மறக்காதீங்க, செம்மையாக நல்லா பக்காவாக தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. அப்படி சரியாக தெரியல அப்படின்னா தூக்கி போய் லாஸ்ட்டில் போட்டு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா 2 மார்க், ஓகேங்களா? இந்த 2 மார்க் எப்படி எழுதணும், என்ன பண்ணணும், என்னென்ன பண்ண மார்க் ஃபுல்லாக அப்படி 2க்கு 2 ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ பசங்க சிம்பிள் ட்ரிக் இது மட்டும் பண்ணுங்க. நம்ம 10th 11th 12th பசங்க யாராக இருந்தாலும் ஸோ பசங்களா நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அந்த கொஸ்டினோட ஹெட்டிங் மேலே எழுதிருங்க. மெயின் டாபிக் ஹெட்டிங் மட்டும் போட்டு அது கீழே நீங்கள் பாயிண்ட் பேசிஸில் எழுதுறீங்களா, பேராகிராஃப் பேசிஸில் எழுதுறீங்களா, எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் பேசிஸ் எழுதுனா நம்ம பசங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் பக்காவோ லுக்காவோ இருக்கும். ஸோ அதனால் மார்க் நீங்கள் அழகாக எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பேசிஸில் போட்டால் லுக் நல்லா இருக்கும்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் பாயிண்ட் பேசிஸ் ட்ரை பண்ணுங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் எழுதணும், 4 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களா மேக்ஸிமம் நீங்கள் பெரிய பெரிய பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் எனஃப், 2 பாயிண்ட்டே போதும், ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் எழுதுறது 2 மார்க்கில் ஒவ்வொரு லைன் தான் ப்ரோ வருது பாயிண்ட் அப்படின்னா ப்ரோ பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா ஸோ 3 பாயிண்ட் எழுதுங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது 3 பாயிண்ட் எழுதுங்க. இல்லை ப்ரோ பெரிய பெரிய பாயிண்ட் எழுதுறேன் அப்படின்னா 2 பாயிண்ட்டே போதும், புரிஞ்சுங்கப்பா. 2 இல்லை 3 பாயிண்ட் இதுவே போதும் நம்ம பசங்க 2 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் இதில் இருக்கிற வீடியோவில் பார்த்தாலே தெரியும் 2 மார்க்கில் எப்படி எழுதிருக்காங்கன்னு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பசங்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் நம்ம பசங்க ஒரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு கொஸ்டினும் முடிக்கும் போது அண்டர்லைன் கம்பல்சரி பண்ணுறங்க. அப்படி பண்ணால் உங்களோட ப்ரெசன்டேஷன் இன்னும் தூக்கி காட்டணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரிவு 3. இது ஒன்றுமே இல்லை, உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கலை சொல்லாரியும் இந்த பகாபத்தம் உறுப்பிலும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நல்லா நோட் பண்ணிங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியப்பா. என்னன்னா இந்த 2 மார்க் 4 மார்க்கில் எழுதிங்க பார்த்தீங்களா? ஸோ பசங்களாம் நல்லா கவனிங்க. இதை எழுதும் போது 2 மார்க்னா 3 பாயிண்ட் ஏன்னா நிறுத்திங்க. எனக்கு அதிகமாக தெரியும், நான் 4-5 பாயிண்ட் எழுதுறேன் சொன்னால் டைம் வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் 4 மார்க் கொஸ்டினும் நீங்கள் ஒரு 6-7 பாயிண்ட் எழுதினாலே போதும், அது வேணா. நீங்கள் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் தெரியும் சொல்லி இஷ்டத்துக்கு எழுதுனா உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அதோட இம்பாக்ட் எங்கே காட்ட தெரியுமா? நீங்கள் நெட் வினான்னு போட்டு எழுதிங்க தெரியுங்களா, அதில் காட்டுருப்பாங்க. நம்ம பசங்க ஸ்டார்டிங்கில் எழுதும் போது டாப்பர் லெவல் எழுதுவானுங்க, லாஸ்ட்டாக முடிக்கும் போது டாக்டர் லெவலில் முடிப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணுங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க, பகுதி 4 இந்த கம்பராமாயணம் மனப்பாட பாட்டு எழுதிங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் அந்த என்ன எழுத போறீங்க, அது ஹெட்டிங் எழுதிங்க. கம்பராமாயணம் எழுதிங்க, கம்பராமாயணம் ஹெட்டிங் எழுதிட்டு அதோட ஆத்தர் யார், கம்பர். ஸோ அது போட்டாகணும். அதுக்கப்புறம் அதோட என்ன பாவகை, அதாவது அதோட ஆசிரியர் பாவகை என்னன்னு சொல்லி கம்பல்சரி போட்டே ஆகணும். இப்போ இந்த கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா கழிவிருத்தம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுத போகிற பாட்டுக்கு எது வந்து என்ன பாவகை கம்பல்சரி போட்டாகணும். அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏற்ற திருவள்ளுவர் போடணும். நெக்ஸ்ட் அதோட பாவகை போட்டே ஆகணும். ஸோ அப்படி போட்டு நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க்கில் என்ன பண்ண மார்க் 4 மார்க் அழகாக எடுக்கலாம், 1 மார்க் கூட விடாமல் அப்படின்னா பார்த்தீங்களா பசங்களா 4 மார்க் கொஸ்டின் பற்றி நீங்கள் பாயிண்ட் பேசிஸில் எழுதுறீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. 5 இல்லைனா 6 மேக்ஸிமம் 6 பாயிண்ட், ஓகேங்களா? பெரிய பெரிய பாயிண்ட்டாக இருந்தால். இல்லை ப்ரோ நான் சின்ன சின்ன பாயிண்ட்டாக எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் 4 மார்க் கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் வந்து நல்லா நோட் பண்ணுங்க, மேக்ஸிமம் 7லேருந்து 8 பாயிண்ட் எழுதணும், சின்ன சின்ன பாயிண்ட்டாக. இதே நான் பெரிய பெரிய பாயிண்ட்டாக எழுதுறேன்னா மறுபடியும் சொல்லிட்டு 5லேருந்து 6 பாயிண்ட் எழுதினாலே போதும், புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதில் எவ்வளோ தெரியுமா, இப்போ இந்த 4 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ ஆன்சரோ அது மட்டும் எழுதினா போதும், இஷ்டத்துக்கு எழுதாதீங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பசங்க தெளிவாக சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மார்க் நல்லா தெரியுதா பாருங்க, 4 மார்க் நல்லா தெரியுதா, நெடுனா ஃபர்ஸ்ட் நல்லா தெரியுதா, இந்த
மூணுத்துல எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்டிங் ஆன்சர் ஷீட் வாங்கி பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. ஓகேங்களா, எனக்கு நெடுவினா தான் தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெடுவினா எழுதிருங்க. இல்லை எனக்கு 4 மார்க் தான் தெரியும், ஃபர்ஸ்ட் 4 மார்க் எழுதிங்க. 2 மார்க் தெரியும், 2 மார்க் எழுதிருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்கப்பா. இப்போ எப்படி 1 மார்க் சொன்னால் அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு 2 மார்க் எதுவுமே தெரியாது, ஆனால் 4 மார்க் ஃபுல்லாக தெரியும். அப்போ நீங்கள் 2 மார்க் ஃபர்ஸ்ட்ல எழுதி வச்சிட்டீங்க. ஓகேங்களா, அதை கரெக்ஷன் மட்டும் எல்லாம் தப்புன்னு போட்டு 4 மார்க் நீங்கள் நல்லாவே ஃபுல்லாக கரெக்டாக எழுதினாலும் அது மார்க் குறைச்சி தான் போடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எது நல்லா தெரியுது அதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஓகேங்களா, அப்படி நான் ஃபர்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறீங்க, அதாவது உங்களுக்கு 3 கொஸ்டின் எழுதுனா முன்னே எழுதணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா 4 எழுதி வைப்பீங்க பார்த்தீங்களா, எது லாஸ்ட்டாக எழுதுறீங்க அந்த கொஸ்டினை கட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப காண்டில் உங்கள் பேப்பர் கஷ்டம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்ட மார்க்கையும் குறைச்சி போட்டுருவாங்க. ஸோ அதனால் 3 கொஸ்டினா 3 எழுதுங்க, 2 2 எழுதணும். ஓகேங்களா, அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதி திட்டு வாங்காதீங்க, மார்க் நீங்களே கெடுத்துக்காதீங்க. இது சொல்லுவோம், முக்கியம் நோட் பண்ணிங்க. அப்புறம் இந்த பிரிவு முறையில் இந்த திணை விளக்கம் இந்த அணி விளக்கம் வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி எழுதுறேன்னா ஒன்றுமே இல்லைப்பா, என்ன அணி எழுதுறீங்க அந்த அணி ஹெட்டிங் எழுதிட்டு அணி விளக்கம்னு போட்டு அதை டெஃபினிஷன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் சான்றுன்னு போடும் பார்த்தீங்களா, சான்றுல ஃபுல்லாக படிக்க முடியாது ப்ரோ, பாட்டெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லப்பா. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டு என தொடங்கும் பாடல் அப்படின்னு எழுதினாலே போதும், சான்று முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது ஒரு விளக்கம், அதை விளக்கம் எழுதினாலே போதும், அது 4 மார்க் அசல்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். அணி விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இப்போ மேட்ரு. இதை பண்ணாலே போதும், நம்ம பசங்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்க எங்கே டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெடுவினால நம்ம பசங்க என்ன பண்ணால் மார்க் வரும் கேட்பீங்க. அப்புறம் நம்ம பசங்க ஒரு சிலருக்கு இந்த முன்னூறு என்ன எழுதுன்னு தெரியாது, முடிவில் என்ன எழுதுன்னு தெரியாது, அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுத மாட்டீங்க, நெடுவினான்னு போட்டு டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுவீங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். கம்பல்சரி நெடுவினா நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் மார்க் எடுத்துலாம். 10th 11th 12th நெடுவினா காமன் டிப்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னா, நெடுவினா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாப்பராக இருக்கட்டும் ஆவரேஜ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போடுங்க. குறிப்பிட்ட படிக்கிறவங்க இப்போ டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, முன்னூரே அவங்க என்ன சப்ஹெட்டிங்ஸ் எழுத பண்ணி எல்லாம் ஸ்லைட்னா இந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் போட்டு லாஸ்ட்டாக முடிவுரைன்னு போடுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நான் முடிவுரை எழுத மாட்டேன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா முன்னுரை தெளிவுரை முடிவுரை இந்த 3 கம்பல்சரி போடுங்க. அதில் என்னென்ன எழுத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் பாருங்க. திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. இது நெடுனா கொஸ்டின். ஓகேங்களா, இது எப்படி நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து எப்படி நீங்கள் முன்னுரை முடிவுரை எழுதணும் நல்லா கவனிங்க. முன்னுரை என்ன பண்ணுறீங்கன்னா, நாம் கட்டுரையில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு கொஸ்டின் இருக்கோ அப்படியே தூக்கி போட்டு போறீங்க. அதாவது திருமுருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி கீழ் வருமாறு காண்போம். இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், நாம் கட்டுரையில் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கீழ் வருமாறு காண்போம் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஸ்டின் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே லைட் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த மாதிரி போடலாம் பார்த்தீங்கன்னா பசங்களா இந்த மாதிரி கன்ஃபார்ம் போடலாம், மார்க்கும் வரும். ஓகேங்களா, சீரியஸ் நம்புங்க. அப்புறம் முடிவுரை எப்படி போடணும், இப்போ முன்னுரை பார்த்தாச்சு. முடிவுரை எப்படி போடணும், சிம்பிள். முன்னுரை என்ன போடுறீங்க அதே தான் முடிவுரை போடுவீங்க. லைட்டாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்னன்னா, முடிவுரை என்ன போட போறீங்கன்னா, நாம் கட்டுரை திருமுருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்தோம். இப்படி போட்டாலே போதும், முடிவுரை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்களா, முன்னுரை முடிவுரை ரெண்டுத்தையும் சிம்பிளாக கொஸ்டினை வச்சு முடிச்சிட்டோம். இப்போ தெளிவுரை என்ன போறீங்கன்னா, தெளிவுரையிலே உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியுமோ அதை அப்படியே எழுதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இது வந்து யாருக்குன்னா, நான் முன்னுரையே முடிவு எதுவும் போட மாட்டேன், தெளிவுரை எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சப்ஹெட்டிங்ஸில் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சின்ன டிப்ஸ். ப்ரோ இப்படி பண்ணால் மார்க் போடுவாங்க கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் இப்படி எழுதி தான் நான் மார்க் எடுத்தேன். எவ்வளோ ப்ரோ மார்க் எடுத்த தமிழில் கேட்டிங்கன்னா, தமிழில் மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 96 மார்க் ஸ்கோர் பண்ணேன். எதுனா 11th 96 மார்க் ஸ்கோர் பண்ணேன், 10th 94, 12th எவ்வளோ பார்த்தீங்கன்னா 96. ஸோ பார்த்துங்க, நான் 3 வருஷமும் ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணேன், நெடுவினாவை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா, அப்போ எப்படி ஒரு அந்த மார்க் போயிடுச்சு. ரிமைனிங் மார்க் கேட்டிங்கன்னா, பசங்களா நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து டாக்டர் எழுத்து மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு மார்க் போக வேண்டியது. ஆனால் அதையும் நான் மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 மார்க்கில் எனக்கு போகும். இதை தவிர்த்து நான் வேறு எதுலேயும் மார்க் விட மாட்டேன். பக்காவாக தமிழை பொறுத்த வரைக்கும் நான் கிங்னு வச்சுங்க, நான் செம்மையாக மார்க் எடுப்பேன். தமிழை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் இது வந்து திருக்குறள் நெடுவினால் எழுதும் போது மட்டும் லைட் சேஞ்சஸ் பண்ணிங்க. என்னன்னா, திருக்குறள் நெடுவினால முன்னுரை போடுங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட் போட்டுருங்க. இந்த பாயிண்ட் போட்டு ஒரு 3 பாயிண்ட் போடுங்க. என்னன்னா, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவர் மாலை, இது 14 கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த 3 பாயிண்ட் போட்டு நாம் கட்டுரை சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் அப்படியே தூக்கி திருக்குறள் முன்னுரை போட்டு நெடுவினால ஆஸ் யூசுவல், அது முடிவுரையில் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அப்படியே போட்டுருங்க. திருக்குறள் நெடுவினால் பக்கா அமைச்சிடும். தெளிவுரையில் திருக்குறள் நெடுவினால எப்படி அதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாயிண்ட்டும் போட்டுருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பாயிண்ட் போடும்போது ஒரு 3 திருக்குறளில் ஆட் பண்ணிங்க. 3 திருக்குறள் நல்லா படிச்சுட்டு அதோட பொருளை எழுதிட்டு ரிமைனிங் பாயிண்ட்டை போட்டுருங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதான் திருக்குறளில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். திருக்குறள் நெடுவினா பொறுத்த வரைக்கும் தெளிவுரையில் ஒரு 3 நெடுவினா வச்சுருந்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நல்ல மைண்டில் வச்சுக்கங்க. ஃபுல் மார்க் எடுக்கணும்னா திருக்குறள் நெடுவினால இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பக்காவாக யூஸ் ஆயிருக்கு நம்புறேன். இதை ஃபாலோ பண்ணி நம்ம பசங்க தமிழில் மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. இந்த டிப்ஸ் மறுபடியும் சொல்லிட்டு நம்ம 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே தமிழ் எக்ஸாமுக்கு பக்காவாக யூஸ் பண்ணலாம், மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
தெரிஞ்ச ஷேர் பண்ணிட்டு மறக்காதீங்க. கீழே நம்ம டெலிகிராம் டு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் நோட்ஸாக போடணும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்டுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டேன். போய் பார்க்கலாம் பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க.